அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. கோய்துடைய தினார் மதிப்பும் உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இந்த 1000 ரூபாய் உலகளாவிய ரீதியில் டாலர் ரேட் அதிகரிச்சிருக்கிறதாலேயோ கம்மியாகி இருக்கிறதாலேயோ கிடைக்கல. அதுக்குரிய விளக்கத்தை இப்போ சொல்கிறேன் இருங்க. இந்தியாவினுடைய ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 271 ரூபாய் 451 சதம். இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சின் அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட். இப்போ கூகுளில் ரேட்டை பாருங்கள். நேற்றைய தினம் 1000 ரூபாய் இலங்கைக்கு கிடச்சிருந்துச்சு. ஆனால் முன்னாடியெல்லாம் நம்ம கூகுள் ரேட்டை பார்த்துட்டு எக்ஸ்சேஞ்சில் பார்த்தா அதை விட கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஆனால் கூகுளையே மிஞ்சிட்டாங்க இந்த வாட்டி எக்ஸ்சேஞ்ச். அதுக்கு காரணம் ஒரு ஸ்பெஷலான ஆஃபர் மாதிரி தான் இந்த வாய்ப்பை வழங்கியிருக்காங்களே தவிர இது ஒருபோதும் இன்டர்நேஷ்னல் ரேட் கிடையாது. அதால் 100 டினாருக்கு மேலே அதிகமாக அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேட் 1000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க இளைஞர்களே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜெமியாக்குள்ள உள்ள மெஷின் ரேட்டை பார்த்துடலாம். இந்தியாவுக்கு 271 ரூபாய் 45 சதமும், இலங்கைக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஒருவேளை இப்போதைய சூழலில் மறுபடியும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜெமியாக்கள் உள்ள மெஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்தணும். மறக்காம ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்பு 750 ஃபில்ஸும், இலங்கை பணம் அனுப்பு 1 தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 500 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யூஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், அல்ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குறிப்பாக வெளிநாட்டவர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளான ஹைத்தான், ஃபர்வானியா, ஜிலேப் ஷோக், ஃபஹீல், மஹபூலா, மங்கப், ஃபின்தாஸ், அதே போல் சால்மியா, ஹவாலி, குவைட் சிட்டி, ஜஹரா சிட்டி, இது போன்ற சிட்டிகளில் கொஞ்சம் அதிகமான ரேட்டு கொடுக்குறாங்க. அதே போல் கட்டணம் மிகவும் கம்மியாக அறவிடுறாங்க. கிட்டத்தட்ட 750 ஃபில்ஸ், 500 ஃபில்ஸ், 900 ஃபில்ஸ், 1 தினார், இது போன்ற வெவ்வேறு கட்டணங்கள் அறவிட்டதாக தான் நேற்றைய தினம் பல சகோதர சகோதரிகள் தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையில் 1000 ரூபாயில் 2000 ரூபாய் வந்தாலும் எல்லாம் நன்மைக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இலங்கையுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு பிறகு விலைவாசிகள் ரொம்பவே அதிகரிச்சிருச்சு. பார்க்கலாம் இலங்கைக்கு எப்போதான் விடியோ காலம்னு. ரணிலும் ஏதோலாம் உருட்டுறாரு தான், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 153 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 12 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 850 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 22 தினார் 871 ஃபில்ஸ். முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் போய் பணம் அனுப்புகிற மாதிரியே நல்ல தங்க கடைகளில் போய் தங்கம் வாங்குங்க. டூப்ளிகேட்டான தங்கம் இல்லை, ஒரு கேரட் குறைஞ்ச தங்கங்களை தலையில் கட்டி அனுப்பி விட்ருவாங்க. ரொம்ப கவனம். ஆன்லைனில் அங்கே இங்கே வாங்காமல் நகை கடையிலேயே போய் நகை வாங்குங்க. மத்திய கிழக்கு பொருளாதாரம் தொடர்ந்துமே தன்னுடைய நிலையை தக்க வைத்து கொண்டு வருகிறது. குவைத் தினார் இன்றைக்கு 3.25 டாலர்களாக இன்னும் வலுவான ஒரு பொருளாதாரத்தை கொன்ற நாடாக இன்னும் காண்பிப்பது இந்த நாட்டின் எண்ணெய் வளமும் டினாருடைய மதிப்புமே தான் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். நம்ம தொடர்ந்துமே உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறது, கூரைகளுக்கு கீழே நிற்காதீங்க, பார்க்கின்களுக்கு கீழே நிற்காதீங்க மழை அதிகமாக பெய்யும் போதுன்னு. பாருங்கள், டெல்லி விமான நிலையத்தில் அதிக மழையால் கூரை விழுந்து ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறாரு.
தயவு செய்து கவனம். அதிக மழை அதிக காற்று இருக்கும்போது இந்த குவைத்தில் இருக்கக்கூடிய பார்க்கின்களுக்குள்ளே கூட நிற்காதீங்க. ஏன்னா அந்த பார்க்கின் எல்லாம் ஒவ்வொரு லைனில் தான் நிற்குது. அந்த பட்டைகள் உடஞ்சிச்சேன்னா கீழே விழுந்துடும். கவனம். பச்சை நிறத்துக்கு மாறியது குவைத்துடைய மின்சார மீட்டர். அல்ஹம்துலில்லா. இப்போ ரெட் லிஸ்ட்டில் இருந்து க்ரீன் லிஸ்ட்டுக்கு மெதுவாக குறைஞ்சி வருது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இந்த நாட்களில் மின்சார அழுத்தம் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. இப்போது இந்த மின்சாரம் தடை பண்ணின பிறகும் ஒரு சில பிளான்களை ஆஃப் பண்ணி ஒன் பண்ணின பிறகும் 2-3 மணி நேரம் ஆஃப் பண்ணி வச்சதாலையும் அல்ஹம்துலில்லா இப்போ ஓரளவுக்கு நடுநிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போல தான் இந்த நாட்டில் வாழக்கூடிய குடிமக்கள், அதே போல் குடியிருப்பாளராகிய நாம் முடிந்த வரைக்கும் மின்சாரத்தை சிக்கனமாக பாவிச்சே பழகணும். ஏன்னா ரூமை விட்டு வெளியே போனாலே கட்டாயம் லைட்டை ஆஃப் பண்ணிடணும், ஃபேனை ஆஃப் பண்ணிவிடுங்க, பாத்ரூமில் இருக்கக்கூடிய எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ணிடுங்க, சார்ஜர் ஃப்ளக்கை கழட்டிடுங்க. தயவு செய்து கவனம். நாமளும் இந்த நாட்டில் காலம் பூரா வாழணும் அப்படின்னா கரண்ட்டு நிச்சயமாக வேணும். அப்போ அந்த கரண்ட்டு இந்த சூடுகளில் நம்ம ஏசியை போட்டு உட்காந்துருக்கிறோம், ஃபோனை சார்ஜ் பண்ணுறோம், இன்னும் எத்தனையோ வேலைகள் இந்த மின்சாரத்தால் நாம் பிரயோஜனம் அடைகிறோம். அந்த மின்சாரத்தை முடிந்த வரைக்கும் பக்குவமாக பாவித்தால் தான் இந்த நாட்டில் இன்னும் அதிக காலம் நம்மளாலும் ஜீவிக்க முடியும். அதே போல் இந்த நாட்டு மக்களாலும் வாழ முடியும். இல்லை மின்சாரம் இப்படியோ தடைப்பட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா, பிளான்ட்டுகள் இன்னும் அதிகமாகவே பழுதாகிட்டு இருந்துச்சுன்னா எதிர்வரும் காலங்களில் மின்சாரம் இல்லாத சூழல் உருவாகும். நேற்றைய தினம் ஃபர்வானியா பகுதிகளில் தீ விபத்து. 76 வியாபார தலங்கள் மற்றும் அப்பார்ட்மெண்ட்களில் அதிரடி சோதனைகளை நடத்திய குவைத்துறை தீயணைப்புத்துறை. நேற்றைய தினம் ஃபர்வானியா பகுதி, ஃபர்வானியா பிளாக் 4 தீ விபத்து ஒன்று ஏற்பட்டதா சகோதரர் மலிக் அவர்கள் எனக்கு அவருடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை வீடியோ காட்சியாக பதிவிட்டு அனுப்பியிருந்தார். அந்த காட்சிகளில் சில. இது ஃபர்வானியாவில் கத்தா 4ல் இந்த பில்டிங் மேலே நெருப்பு பிடிச்சிச்சு. நேற்று நைட்டில் 10 மணி இருக்கும். இப்போ 1/2 hour ஆச்சு. மிக்க நன்றி மலிக் சகோதரர் அவர்களே, உடனடியாக உடனுக்குடன் அந்த தகவலை எனக்கு பகிர்ந்ததுக்கு. அதே போல் இனி வரும் நாட்களில் தலைவலி தான். அந்தளவு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிவிட்டது நிலைமை. உங்கள் கண்ணால் நீங்களே பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்றது. مخالفات جسيمة بهالمكان هذا مثل ما انت شايف، مواد سريعة الاشتعال، وهذا يكون مخالف لشروط السلامة. قوة الإطفاء العام ممثلة في قطاع الوقاية. حملة اليوم تعتبر من أكبر الحملات اللي قمنا فيها خلال الأشهر اللي فاتت. أعلنت مسبقا أنها راح تغلق اليوم. نحن سكرنا أكثر من 76 موقع حاليا، بين سرداب، بين منشأة صناعية، بين منشأة حرفية. وسفنج وبتكس وأصباغ، هذه كلها أشياء خطيرة تهدد الساكنين بالمبنى بالكامل. مخازن عشوائية في قلب السكن الاستثماري، يعني أنت تحت مخزن قنبلة مغوتة، تحت في عوائل وأسر ساكنة فوقك. طبعا هذا أحد المخارج مسكر مثل ما انتم شايفين، وهذا يعيق رجال الاطفاء اذا لا سمح الله صار اي حريق ولا شيء. البارتيشن ما راح نقدر ندشه والباب اصلا مغلق. طبعا هني احنا اعطينا انذار 48 ساعه. طبعا بعد 48 ساعه هو ما يعني نفذ الشروط، تم اغلاق الموقع من قبل قوه الاطفاء العام. طبعا في حال فض اختام هذه تعتبر جنايه، اللي هو فض اختام الدوله. اذا شال الملصق ودخل او شال الملصقات هذه تعتبر هذه جناية وتتحول إلى قضية. إحدى المخالفات اللي تم رصدها من قبل مفتشي قطاع الوقاية بقوة الإطفاء العام. يعني شوف الأخ هني شلون ممدد الكهرباء من المحول الرئيسي إلى داخل. وحسب كلام مفتشين أن هذه تعد من المخالفات الجسيمة وتعد من أهم مسببات الحريق. ضمن المواقع اللي قاعد تشوفها اللي هي كلها مواقع شديدة الخطورة. طبعا انت شفت يعني في مواد داخل، بالنسبه حق الناس العاديين او اصحاب العقار تشوف انها مواد عاديه، لكن احنا بالنسبه لنا كاطفاء يعني مواد بلاستيكيه وخام وسفنج وبتكس واصباغ، هذه كلها اشياء خطيره تهدد
اللي ساكنين بالمبنى بالكامل. طبعا هذه بداية المخالفة، هذا مرخص كمواقف سيارات، وهو வயர்கள் மூலம் மின்சாரம் எடுத்துக்கொள்வது, அதே மாதிரி ஒரு சில இடங்களில் தீ பற்றக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய மாதிரி பொருட்களை வச்சிருக்கிறது, பல பிரச்சனைகள் இருக்குது. கிடவுன்கள், அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்கள், பேஸ்மெண்ட் முதல் கொண்டு கடைசி வரைக்கும் மேல்தட்டு வரைக்கும் ஃபுல்லாகவே செக் பண்ணுறாங்க. 76 வியாபார தலங்கள் மற்றும் அப்பார்ட்மெண்ட்களுக்கு நேற்றைய தினம் மட்டும் சீல் வச்சிருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமையிலே விசேடமாக தீவிர சோதனைகள் நடக்குதுன்னா எந்த அளவு கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். ஒரு சிறிய தீப்பொறி கூட வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வரும். அடுத்ததா குவைத் தான் 3வது வாழ்வதற்கு மத்திய பிராந்தியத்தில் 3வது சிறந்த நகரம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். எக்கானமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச் யூனிட் கூறும்படி 2024 ஆண்டில் வாழ சிறந்த அரபு நகரமாக குவைத் 3வது இடத்தை பிடித்தது மற்றும் உலகளாவிய ரீதியில் 93வது இடத்தை பிடித்துள்ளது. குவைத்தி குடிமக்களால் தான் பிரச்சனையை தவிர இந்த நாட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த நாடு இருக்க போய் தான் பல பேர் தங்களுடைய வாழ்க்கையில் பல வெற்றிகளை பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணியிருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் நல்ல லட்சியம், நிம்மதியான சூழலும் உருவாகட்டும். இந்த நாடு இன்னும் இன்னும் பரக்கத்தாகி மென்மேலும் வளரட்டும். வர்த்தக அமைச்சர் அனைத்து பொருட்களும் உடல் நலம் மற்றும் பாதுகாப்பு தரங்களுடன் இணங்குவதை உறுதி செய்வதற்கான கடுமையான நடைமுறைகளை எடுக்க உத்தரவிட்டுள்ளார். அதே போல உணவு மற்றும் ஊட்டச்சத்து அதிகார குழு அதிரடியான சோதனைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வராங்க. இந்த நாட்களில் உணவுகளில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலோ ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ 1807770 இந்த வாட்ஸ்அப் இலக்கமூடாக தெரிவிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மாதிரி இப்போ சில உணவகங்களில் பார்த்தீங்கன்னா சாப்பாடுகளில் டிஃப்ரெண்ட். இப்போ கூட பாருங்கள், பல ரெஸ்டாரண்ட்களில் இந்த ஃபெலாஃபில் வந்து மீயத் ஃபில்ஸோட சைஸுக்கு ஆக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பெண்மணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இது சம்மந்தமான விசாரணைகளும் விரைவில். ஃபெலாஃபில் வடை என்னங்கடா, வடையை மியாஃபில்ஸில் சைஸுக்கு ஆக்கிட்டீங்க, இதுக்கு முன்னாடி ரொம்ப பெருசாக இருந்துச்சு, டபுள் சைஸில் இருந்துட்டு இப்போ சின்னதாக மாற்றிட்டீங்க அப்படின்னு வீடியோ போட்டிருக்கிறாங்க. ஃபெலாஃபில்களில் இருந்து ஆரம்பமாகுதுன்னா பார்த்துக்கோங்க பிரச்சனை. தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி தான் நேற்றைய தினம் ஹவாலி பகுதிகளில் பொது உணவு ஆணையம் 27 விதிமீறல்கள் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதே போல் 48 கிலோ கெட்டுப்போன உணவுகளை வந்து அளித்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. கடைகளில் உணவகங்களில் கடைகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க தயவு செய்து கவனம். பழைய உணவுகளை மறுபடியும் ஃப்ரிட்ஜில் போட்டு சூடு பண்ணி மக்களுக்கு கொடுக்காதீங்க. அதை வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அவங்கள்ட்ட நியூட்ரிஷனுக்கான மெஷின் இருக்குது. செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நாள் பழசுன்னா படிச்சு விட்ருவாங்க, கவனம். அடுத்ததாக 2 ஷபாப் ஹஷிஷ் போதைப் பொருளோட பிடிபட்டிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் உள்துறை அமைச்சகம் நேரடியாக களத்தில் இறங்கியிருக்கிறாங்க, குவைத்துடைய கடலோர காவல் படையின் உதவியோட. இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு அடிக்ட் ஆகினவங்களோ அல்லது போதைப் பொருள் சம்பந்தமான ஏதாவது ஒரு தகவல்களை நீங்கள் தெரிவிக்கணுமா இருந்தால் 1884141 என்ற இலக்கத்துக்கு தெரிவிக்கலாம். அதே போல் தொடர்ந்துமே போதைப் பொருள் கொள்ளையை எதிர்த்து போராடும் உள்துறை அமைச்சகத்தின் முயற்சிகளின் தொடர்ச்சியாகவும் போதைப்பொருள் கடத்துபவர்கள் மற்றும் அதை விநியோகிப்பவர்கள் மற்றும் அதை உபயோகிப்பவர்களுக்கு எதிரான கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்திருக்கிறாங்க. அதே போல் போதைப் பொருட்களை விமான நிலையம் ஊடாக கடத்தி வந்தாலோ கடல் மார்க்கமாக கடத்தி வந்தாலோ இந்த நாட்டுக்குள் போதைப் பொருட்களை கடத்தி வியாபாரம் செய்ய முயற்சித்தால் ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை இதில் ஏதாவது ஒன்று நிச்சயம் என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட 2 ஈரானியனை வந்து தூக்கில் தொங்க போட்டாங்க போதைப் பொருள் கடத்தின கூட்டத்துக்காக. இனி வரும் நாட்களில் இதே நிலை தான் இந்த நாட்டில் போதைப் பொருள் வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, கள்ளச்சாராயம் காய்ச்சிறவங்களாக இருந்தாலும் சரி, இதுதான் நிலை. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் இங்கே போதைப் பொருளை பிடிபட்டு ஆயுள் தண்டனையோ அல்லது மரண தண்டனைக்கோ முகம் கொடுத்தால் உங்களுடைய குடும்ப நிலை என்ன, உங்களுடைய மனைவியின் நிலை என்ன, உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி நிலைமை என்ன? தயவு செய்து சிந்திங்க. இன்றைக்கு வரைக்கும் இந்த போதைப் பொருளை பாவிக்கிற பலருமே தன்னுடைய வீட்டுக்கு சரியாக சம்பளம் அனுப்பாத பிரச்சனைகள் எத்தனையோ வருது, ஒவ்வொரு நாளும் வருது. கிட்டத்தட்ட 17,000 பேர் இப்போதைக்கு வரைக்கும் என்னோட ரீசெண்டாக பேசியிருக்கிறாங்க. மெசஞ்சரில் பர்சனலாக பேசுகிறவங்க கிட்டத்தட்ட 17,000 பேர்.
53,000 சப்ஸ்கிரைபரில் 17,000 பேர் பேசியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இது சம்பந்தமாகவே பேசியிருக்கிறாங்க. அந்த அளவு இந்த நாட்டில் போதைப்பொருள் கலாச்சாரத்துக்கு நம்மளுடைய தொழிலாளர்கள் ஊடுருவி இருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். அதே போல் லெப்டினன்ட் ஜெனரல் ஷேக் சாலிம் நவாஃப் அஹமத் அல் சபா சிவில் பாதுகாப்பு, பொது நிர்வாகம் மற்றும் போக்குவரத்து செயல்பாட்டு விவகாரங்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களை தொடர்ந்தும் ஆலோசித்து வருகின்றார். இதன் அடிப்படையில் போக்குவரத்து துறையின் அமைச்சகத்தின் துணை செயலாளர், உள்துறை அமைச்சகத்தின் துணை செயலாளர் மேஜர் ஜெனரல் யூசுப் அல் கத்தாவை சந்தித்து போக்குவரத்து விதிமீறல்களுக்கான அதிகபட்ச அபராதங்களை விதிக்கும் நடவடிக்கைகளை பற்றியும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் ரொம்ப அதிகமான அபராதங்கள் விதிக்கப்படும். ஓட்டுநர்களே தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இனி வரும் நாட்களில் எந்தெந்த டிராஃபிக் சிக்னலில் நீங்கள் ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்கிறீங்க, எங்கெங்கே ராங் டர்ன் அடிச்சிருக்கிறீங்க, எவ்வளோ வேகமாக போனீங்க, இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒட்டு மொத்தமாக அப்பு வைப்பாங்க. வீல் சேர் பார்க்கிங்கில் நிறுத்துறதும் இன்க்ளூடிங், மறந்துடாதீங்க, கவனம். அடுத்ததாக கடலோர காவல் படை டீசல், பெட்ரோல் போன்றவற்றை விற்பனை செய்வதோ அல்லது கடலில் குப்பைகளையோ அல்லது ஆயில்களையோ வெளியிடுவதை தயவு செய்து நிறுத்திக்கோங்க. ஒருவேளை அந்த மாதிரி செஞ்சு பிடிபட்டால் 5000 தினார் அபராதமும் பொது சொத்தை சேதப்படுத்தியதற்காக ஜெயில் தண்டனையும் கிடைக்கும். لا الحمد نلاحظ ان في وعي كبير والرواد البحر قلت مخالفاتهم، قلت موضوع الاقتراب من الشاطئ نشوفه وايد قل عندنا. كذلك لاحظنا بالعكس يعني وصلت مرحله حتى اهتمامهم في النظافه والبيئه، لكن في بعض الامور البسيطه المواطن او المقيم يطلع بحر يغفل عنها. مؤخرا نسمع احنا عارفين منطقه الزور اصبحت منطقه فيها منشاه نفطيه حديثه في دوله الكويت، ففي ناس كانت متعوده تمر في المنطقه هذه. الحين نحب نبلغهم ونحرص، احنا قلنا من قبل نرد نكرر ان المنطقه هذه تعتبر اليوم هي تابعه منطقه المنشات النفطيه، وممنوع الاقتراب او الحداق او بالجيتسكي او ايا كان النشاط اللي تمارسه قرب المنشاه هذه. وفي حاله اقترب اي شخص احنا مضطرين نخالفه وكذلك نحجز القطع البحريه. فهذه مره ثانيه ننصح اخوان رواد البحر لا تقربون صوب المنشات النفطيه، سواء صوب شعيبه الاحمدي، وكذلك حاليا منطقه الزور المنطقه الجنوبيه فيها كذا منشاه جديده بحريه. نتمنى من الاخوان انه يبتعدون عنها كثر ما يقدرون لان ممنوع الاقتراب من المنشات هذه. هذا كان ابرز. في بعض கடல் தொழிலாளர்கள், கடலுக்கு போகிறவங்க தயவு செய்து ஏதாவது ஆயில் லீக் ஆகி இருந்தாலோ இல்லை நீங்கள் ஆயிலை செக் பண்ணுறீங்க, ஆயில் மாற்றுறீங்க அப்படின்னா கூட ஆயில் மற்றும் சில விடயங்களை குப்பைகளை கடலில் போடாதீங்க. அப்படி போயிட்டு பிடிப்பட்டீங்க நிச்சயமாக மிகப்பெரிய சிக்கலுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்துல்லா சாலிம் ஜமியா பக்கத்தில் யாராவது வண்டி போட்டிருக்கீங்களா? ஜமியாக்களில் வண்டியை போட்டுட்டு லீவுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கடைசி வரைக்கும் நடக்காது மக்களே. அதுக்கும் வாப்படிக்கிறதுக்கு ஒரு சிலர் தயார் நிலையில் உள்ளனர். في وزارة الداخلية هذه المواقف مواقف جمعية عبد الله السالم، ضاحية عبد الله السالم. هذا المبنى هو خاص بوزارة الكهرباء، وهذا المبنى أيضا خاص في هيئة الغذاء، وأيضا هناك مبنى آخر ملاصق وهو خاص لذوي الاحتياجات الخاصة أو عفوا كبار السن، ومبنى آخر للبريد. هذه المواقف هي عبارة عن مواقف خدمات. الآن الموضوع شنو؟ الموضوع أن هذه المواقف يعني ضيجة ويلا تكفي الناس والمراجعين سواء من منطقة عبد الله السالم أو من خارج منطقة عبد الله السالم. وجود السيارات المدعمة هذه المحترقة حتى ركنها كان بالشكل الخاطئ، حتى وقوفها بالشكل الخاطئ ومعترض الطريق ماخذة 3 مصافط 4 مصافط، شكل غير لائق بأن يكون في دولة الكويت. هذا واحد. رقم 2 مو هذا مكان اني انا احط فيه سيارات مثل هذه الى فترات طويله. يعني اذا كان في شيء طارئ لا سمح الله مو يفترض انه يكون بجانب المخفر يكون مكان مخصص لسياره سيارتين اسبوع ومع السلامه، يعني يكون في لهم مكان ثاني اخر بدال هذا المكان. شوفوا هذا الزيت ياثر على القار، ياثر على حتى العمر الافتراضي لهذه المواقف بشكل بشع. شوفوا شلون واقفه السياره، وقوف عشوائي في مواقف عامه في دوله الكويت. فنتمنى منكم الحقيقه حل هذه المشكله على مستوى الدوله اللي احنا قاعد نواجهها في كل الجمعيات التعاونيه، في كل مراكز الخدمات نلاقي مثل هذه السيارات. ونتمنى هذه الرساله ان تصل الى الجهات المعنيه في وزاره الداخليه. எங்கடா ஆளை காணுமே 2 நாளான்னு பார்த்தேன், வந்துட்டாப்புல.
ரெக்கே பகுதிகளுக்கு போயிருக்காரு. ஃபாகிலிருந்து ரெக்கேக்கு ரூட்டை விட்டுட்டாரு. இப்போ ரெக்கே பகுதிகளில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு இவர். شوف الحراي شوف الحراي انت سالم العلي شوف الحراي هل معقول هذا كله ما يصير وينكم يا الداخليه البلديه شوف الحراي شوف الحراي شوف الحراي ما يصير ما يصير شوف الحراي شوف الحراي شوف الحراي ما يصير والله ما يصير شوف تجمعات شفتوا هذا كله حراي شفتوه ما شفتوه الحين يبدون شوف الحراي شفتوا هذا هو شفت الحراي هذا هو. معقول شوف الحراي شوف الحراي انت سالم العلي شوف الحراي هل معقول هذا كله ما يصير وينكم يا الداخليه البلديه شوف الحراي شوف الحراي شوف الحراي ما يصير ما يصير شوف الحراي شوف ஏப்பா எல்லாரும் வண்டியை வேலை முடிச்சதுக்கு அப்புறமா பாக்கெட்லேயே போட்டுட்டு போங்கப்பா. இல்லைன்னா அவங்க வண்டியோட கீ செயினில் வண்டி அப்படியே டயரில் ஒரு லாக்கை போட்டு மாட்டிக்கோங்க. அப்புறம் எங்கே தான் கொண்டு போய் வைக்கிறதா? தலையில் வச்சுட்டு தூங்க முடியும்? அதுக்கேற்ற மாதிரி அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கணும். لازم يبي موقف سيارة أكثر لازم يبي سكنات حق الأجانب ما أقدر أشتري غرفة 150 دينار ياخذ ماش 120 دينار من وين ياخذ 150 دينار حق الغرفة شهرية لازم ياخذ من هناك ايش فيهم يا جماعة إن شاء الله راح يصير خير. உண்மைக்குமே 150 தினார் சம்பளத்துக்கு இல்லை 120 தினார் சம்பளம் எடுக்கிறவங்களுக்கு எப்படி 150 தினாருக்கு ரூம் எடுக்க முடியும்? பார்ட்டிஷன் ரூமும் கொடுக்க முடியாதுன்னா எங்கே போகிறது? அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்கள் அதிகரிக்குது, பார்க்கிங்கள் இல்லை. எல்லாத்துக்குமே சரியான நடைமுறைகளை அரசாங்கம் கொண்டு வந்தால் எந்த பிரச்சனையுமே இருக்காது. பார்க்கலாம், இந்த பார்க்கிங் பிரச்சனையை பற்றியும் நம்மளோட குரூப்பில் நிச்சயமாக பேசணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பண்ணிட்டு இது பண்ண மாட்டோமா? கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.